எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது சிறப்பான பரிகார ஸ்தலம் நான் பார்த்த வரையில் திருநாகேஸ்வரத்தில் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான பரிகாரம். ரொம்ப பழமையான கோயில். அதே மாதிரி நாகர்கோயில் நாகராஜர் அங்கேயும் பார்த்திங்கன்னா சிறப்பாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மரத்தடியில் ஏகப்பட்ட பிரதிஷ்டை பண்ண சர்ப்பகிரகங்களுக்கு பால் நம்ம கையால் அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப பழமையான கோயில். அங்கே துர்க்கை பிரமாதமாக இருக்கிறார். ஸோ இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா காளகஸ்தி, அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம். இதுவும் அருமையான சிறப்பான கோயில்கள். சரி, இந்த கோயிலுக்கெலாம் என்றைக்கு போகலாம்? உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நிற்கிற நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கொடுக்கும். ஆனால் அமைதியாக போயிட்டு வரணும். குடும்பத்தோடு சண்டை தகராறு போட்டு போகக்கூடாது. நிதானமாக போயிட்டு ஆன்மீகமாக போயிட்டு அந்த ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தோஷம் விலகும். பழமையான கோயிலுக்கு போயிட்டு வரப்போ நம்மளுடைய மனசை ரிஃப்ரெஷ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.